அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். ஒரு முறை பிக்காசோ தெரியும் இல்லைங்களா? மிகப்பெரிய தலை சிறந்த ஒரு ஓவியர். அவர் ஒரு ஓவியத்தை வரைஞ்சி தன்னுடைய தந்தைகிட்ட கொண்டு போய் காமிக்கிறார். அவருடைய தந்தை அதை ரொம்ப பாராட்டிட்டு, மகனே இந்த ஓவியத்தை கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில வை, கீழே ஒரு சின்ன குறிப்பு எழுதி வை, இதில் குறைபாடுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள்னு வை அப்படின்னு சொல்கிறார். உடனே பிக்காசோவும் காலையில் கொண்டு போய் வைக்கிறாரு. அன்னைக்கு மாலை போய் பார்த்தா கிட்டத்தட்ட 100 குறைபாடுகள் அந்த ஓவியத்தில் குறிப்பிட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவருக்கு மனசு ரொம்ப வருத்தமாயிடுது. தன்னோட தந்தைகிட்ட வந்து சொல்கிறாரு, அப்பா நான் இனிமேல் வரைய மாட்டேன், நான் என்னோடய ஓவியத்தில் இவ்வளவு குறைபாடுகள் இருக்குதே அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னாருங்களாம். அதுக்கு அவருடைய தந்தை, நீ இதே ஓவியத்தை நாளைக்கு கொண்டு போய் வச்சு இன்னொரு குறிப்பு எழுதி வை, இதில் இருக்கிற தவறை சரி செஞ்சு கொடுங்கன்னு எழுதி வை அப்படிங்கிறார். அடுத்த நாள் பிக்காசோவும் அதே மாதிரி செய்கிறாரு. அந்த அன்னைக்கு மாலை நேரம் வந்து பார்க்கும்போது ஆச்சரியத்தக்க வகையில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 குறைபாடுகள் சுட்டி காட்டியிருந்தாங்க. அந்த 100 குறைபாடுகளில் ஒரு குறைபாட்டை கூட யாருமே சரி செய்யலை. அதை எடுத்துட்டு மறுபடியும் அந்த ஓவியத்தை எடுத்துட்டு பிக்காசோ அவங்க அப்பா கிட்ட போகிறாரு. அப்பா அவர் சொல்கிறாரு, மகனே இதுதான் உலகம், நம்ம செய்கிற வேலையில் கண்டிப்பாக 100 குறைகளை சுட்டி காட்டுறதுக்கு இருப்பாங்க, ஆனால் ஒரு குறையை கூட அதை சரி பண்ணி தரதுக்கு யாருமே வரமாட்டாங்க. அதனால் நம்மளை பற்றி அடுத்தவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்க நம்மளை பற்றி குறை சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நம்ம மனசில் ஒரு விழுக்காடு கூட அதை எடுத்துக்க கூடாதுங்க. நமக்கு அது தேவையில்லாதது. நம்மளை பற்றி யார் என்ன நினச்சா என்னங்க, நமக்கு நம்ம பற்றி தெரியும், நம்ம படைச்சவனுக்கு நம்மளை பற்றி தெரியும். அதனால் நமக்கான வேலையை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருப்போங்க. சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமையிலே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்றார்.